பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. ராம நவமியையொட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய வணங்குதலை தெரிவித்துக்கொண்டு, ராமபிரானை அனுபவிப்பது என்பது எப்படி வேண்டுமானாலும் நாம் யோசித்து பார்க்கலாம், நம்முடைய சிந்தனைக்குள் செலுத்தி பார்க்கலாம். அந்த ஆன்மீக வெளியிலே நாம் மூழ்கலாம் என்று நினைத்து கொண்டு ராமனை எப்படியெல்லாம் நாம் பார்க்கலாம் என்று சில தகவல்களை இங்கு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ராமனை என்னெல்லாம் நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்ம படிக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய அம்மாவை தெய்வமாக பார்த்த காரணத்தினால், பெற்ற தாய் கோசலையாக இருந்தாலும் வளர்த்த தாய் கைகேயின் மீது பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த கோசல நாட்டிலே பிறந்த கோசலராமனாக பார்க்கலாம். தன்னுடைய தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்த காரணத்தினால் தசரத ராமனாக பார்க்கலாம். ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்த காரணத்தினால் சீதாராமனாக பார்க்கலாம். எப்போதும் அஞ்சாத வீரனாக அறத்தின் வழி நிற்கிற காரணத்தினால் வில்லேந்தி அறப்போர் நிகழ்த்துகிற ஒரு வீரனாக கோதண்டராமனாக பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அயோத்தியின் ராமனாக, ராஜாராமனாக பார்க்கலாம். இப்படி ராமனை நாமெல்லாம் இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கு பல ரோல் இருக்கும். ஒரு ஆணாக இருந்தால் தந்தை, மகன், சகோதரன், கணவன், நண்பன், ஒரு தலைவன், தொண்டன், வீரன், இப்படி பல ரோல் இருக்கும். ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும். ஆனால் எல்லாரும் எல்லா விதமான பங்களிப்பையும் சரியாக செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சில நேரங்களிலே மகனாக வெற்றி பெறுவோம், கணவனாக தோற்று விடுவோம். சகோதரனாக வெற்றி பெறுவோம், வீரனாக தோற்று போவோம். நண்பனாக வெற்றி பெறுவோம், தலைவனாக தோற்று போவோம். உண்டு இல்லைங்களா? எல்லாருமே எல்லா பாத்திரங்களையுமே நம்ம சரியாக செய்ய முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஏதோ ஒரு இடத்திலே ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எத்தனையோ மனிதர்கள் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த மனிதர்கள் நாம் இன்றைய காலம் வரைக்கும் பார்க்கிறோம். இது நம்முடைய பரம்பொருள், கேட்கவே வேண்டாம். இந்த வையத்திலே ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து தனக்கு இந்த பிறவியிலே கிடைத்த அத்தனை உறவுகளையும் அத்தனை பங்களிப்பையும் அத்தனை பாத்திரங்களையும் மிகச்சரியாக செய்து முடித்த ஒரு அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தினுடைய தொடக்கமே, நேற்றைக்கு இந்த குழந்தைங்கள்லாம் பேசுனாங்கல்ல, பள்ளிக்கூட குழந்தைங்க, எல்லா விதமான தலைப்புகளையும் அவ்வளவு அழகாக பேசுனாங்க ராமாயணத்தை பற்றி. ராம அவதாரத்தினுடைய தொடக்கமே ஒரு தந்தை மீது பிள்ளை கொண்ட பாசத்தை நமக்கு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ராமன் காட்டுக்கு போகிறான், கைகேயினுடைய வரத்தின் காரணமாக தசரதன் அவனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாங்கிற செய்தி பெற்ற தாய் கோசலைக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே கேட்பா, எதனால் நீங்கள் அனுப்புனீங்க, எப்படி நீங்கள் என்னுடைய மகனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாயாக அவள் கேள்வி எழுப்பும்போது
தசரதன் சொல்கிறான், இந்த வரம் கொடுத்தல் அப்படிங்கிறது இப்போ நிகழ்ந்ததில்லை. இப்போ கைகேயி கேட்டால் அதனால் நான் வரம் கொடுத்தேன், அதனால் என் பிள்ளையை பிரிஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை. இது எனக்கு முன்னால் கிடைத்த சாபம் அப்படின்னு அந்த நேரத்திலே தான் சிரவணன் என்கிற ஒரு இளைஞனை பற்றிய ஒரு தனக்கு நேர்ந்த அனுபவத்தை தசரதன் தன்னுடைய மனைவி கோசலையிடம் சொல்லுவார். இவர் குழந்தையே இல்லாமல் 3 பட்டத்தரசிகள் இருந்தாலும் கூட குழந்தையே இல்லாமல் ரொம்ப தவிச்சு போய் குழந்தைக்காக பல்வேறு யாகங்களை எல்லாம் செய்து ஆனாலும் குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தோட இருந்த காலகட்டம் அது. மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அடுத்த ஆள்றதுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு இருந்த காலம் அது. அப்போ ஒரு முறை அவர் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது ஒரு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடிட்டுருக்காரு. ஒரு ஓசை கேட்குது. யானை தண்ணீர் அருந்துவது போல ஒரு ஓசை கேட்குது. அந்த ஓசை வந்த திசையை பார்த்து இவர் தன்னுடைய வில்லை எடுத்து அம்புகளை அந்த இடத்திலே எறிகிறார். அந்த அம்பு சென்ற அடுத்த நொடியிலே யானையினுடைய பிளிரல் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய அலறல் ஓசை கேட்கிறது. அம்மா அப்படின்னு சத்தம் கேட்குது. பதறி அந்த இடத்துலையே வில்லையும் அம்பையும் போட்டுட்டு ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு இளைஞன் அப்படியே அந்த இடத்துல துடிச்சு போய் கிடக்கிறான். அவன் நெஞ்சில் அம்பு போய் விழுந்திருக்கு. ஓடி போய் இவர் அங்கே தன்னுடைய அந்த இளைஞனை மடியில் வச்சுட்டு, நான் யானை தான் தண்ணி குடிச்சதுன்னு நினச்சி இந்த அம்பை எய்துட்டேன்ப்பா, நீன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இளைஞன் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறான், நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன். இந்த குடுவை பக்கத்தில் இருக்குது, ஒரு மண் குடுவை. இந்த தண்ணியை எங்கள் அப்பா அம்மா அந்த மரத்துக்கடியில் இருக்காங்க, அவங்களுக்கு பார்வை தெரியாது, அவங்க அப்படியே ரொம்ப வயது முதிர்ந்தவங்க அந்த மரத்துக்கடியில் இருக்காங்க. இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்க, என் மேலே அம்பு போட்டது நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க, தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறவங்க அப்படியே மடிஞ்சு போயிடுவாங்க, அதனால் தண்ணீர் அவங்களுக்கு கொடுங்க, கொடுத்த பிறகு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செத்து போயிடுறான் அந்த இடத்துல. இப்போது தசரதன் அந்த இடத்துக்கு போகிறாரு. போகும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு. அப்போ சொல்கிற நேரத்தில் அவங்க அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளை தோளிலே, அது வெறுமனே அப்பா அம்மாவை கையை பிடிச்சவன் அந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரல, தோளில் சுமந்துட்டு வரான். அப்படி தோளில் சுமந்துட்டு வந்த அந்த பிள்ளையை இப்படி ஒருத்தன் அழிச்சிட்டானேன்னு சொல்லி, நீயும் இதே மாதிரி நாங்கள் எப்படி பரிதவிச்சு பிள்ளை இல்லாமல் துடிச்சு சாகிறோமோ, என் பிள்ளை இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, அதே மாதிரியான ஒரு கதி உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு அவங்க அந்த நேரத்திலேயே அவங்களும் உயிரை விட்டுருவாங்க. அப்போது தசரதனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமும் கிடைக்குது. சாபம் தான் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த சாபம் ஒரு பக்கம் அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் துக்கமாக இருக்குது. நீயும் சாவ அப்படிங்கிறது துயரமாக இருக்குது, ஆனால் எது மகிழ்ச்சியாக இருக்குன்னா அப்போ குழந்தைய இழந்து நீ தவிப்பேன்னு சொல்லும்போது, இத்தனை காலமாக நமக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அப்போ நமக்கு பிள்ளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த சிரவணன் எதுக்காக தோளில் அப்பா அம்மாவை தூக்கிட்டு வந்தாங்கிறதுக்கெல்லாம் கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியாது, ஆனால் நம்ம வீடுகளில் அந்த கதையெல்லாம் கேட்க வைக்கலாம், தப்பில்லை. இது சொல்லப்படுகிற கதை, ஆனால் இந்த கதையினுடைய ஆதிங்கிறது நமக்கு தெரியும், வால்மீகி. நம்ம ஊர்களில் பெரியவங்க சொல்லும்போது சொல்லக்கூடிய கதையில் ஒன்று தான் இந்த கதையும். ஸ்ரவணனும் அவனுடைய மனைவி, அவங்க அப்பா அம்மா, அந்த தோளில் தூக்கிட்டு வந்த அந்த அப்பா அம்மாவும் ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க. இதில் தினசரி என்ன பண்ணுவாளாம், அந்த ஸ்ரவணனுடைய மனைவி என்ன பண்ணுவாளாம், இவங்க கணவன் மனைவிக்கு மட்டும் தனியாக ஒரு பானையில் சமையல் பண்ணி வச்சுருவாளாம், நல்ல சமையலாக பண்ணி வச்சுருவாளாம். இன்னொரு பானையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு களி கிண்டி வச்சுருவாளாமா. அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருசாக கண்ணு பார்வை வேற தெரியாதுங்கிறதுனால முதல்ல ஸ்ரவணன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லி தட்டில் களி போட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சுருவாளாம். அதுக்கு பிறகு அவன் இயல்பாக
அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டாங்க அப்படின்னோடனே அவன் வந்து அப்பா அம்மாவும் நல்லா கவனிச்சுக்கிறாங்கிற நம்பிக்கையோட அவனும் சாப்பிட்டுட்டு உறங்குற பழக்கம். ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சான். அப்போ வரும்போது இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ தான் வழக்கமாக தனி பானையில் செஞ்சு வச்சுருப்பாள்ல, களி கிண்டி வச்சுருப்பாள். உடனே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. எப்படா தன்னோட கணவன் முன்னாடி போடுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கும்போது அவங்க அம்மா வந்து, அம்மா எப்பயும் கொடுக்குற களியை கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே தான் இவன் போய் அடுப்படியை போய் பார்த்துருக்கான். 2 பானையில், தனித்தனி பானையில், ஒரு பானையில் களியும் இன்னொரு பானையில் தனி சாப்பாடும் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் நீ இவ்வளோ ஒரு பெரிய துரோகத்தை சாப்பாட்டு விஷயத்தில் நீ என்னுடைய அப்பா அம்மா கிட்ட காட்டியிருக்க. இதுக்கு பிராயச்சித்தம் நான் தேடணும்னா எங்கள் அப்பா அம்மாவை தோள்லையே சுமந்து போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் சுமந்துட்டு போனதா கதைகளில் சொல்கிறாங்க. இது வால்மீகி எழுதினதோ அல்லது கம்பன் அதை அப்படியே எழுதினதோலாம் இல்லை. நம்ம ஊர்களில் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட பெண்களும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அது வந்து வீட்டுக்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த கதைகள் மூலமாலாம் நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. சரி, அந்த ஸ்ரவணன் அவனுடைய அப்பா அம்மா கொடுத்த சாபம் இவங்களுக்கு தசரதனுக்கு வாழ்க்கையில் வந்து சேருது. அங்கே தான் தொடங்குது. அதுக்கு பிறகு தான் அவர் கலைக்கோட்டு முனிவர் வரவழைச்சு புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒரு யாகம் செய்து அதற்கு பிறகு இந்த 3 பெண்களுக்கும் குழந்தை பிறக்குது. தெரியும், ராமன் இந்த பக்கம் சுமித்ரைக்கு 2 குழந்தைங்க, லக்ஷ்மணனும் சத்ருகணனும். அதுக்கு பிறகு கைகேயிக்கு பரதன். ஆனால் இவங்க உண்மையான இரட்டையர்கள் அப்படின்னா லக்ஷ்மணனும் சத்ருகணனும் தான். ஆனால் இரட்டையர்களாக யார் யார் வாழறாங்கன்னா ராம லக்ஷ்மணன் இரட்டையர்களாக வாழ்வாங்க, பரதன் சத்ருகணன் இரட்டையர்களாக வாழ்வாங்க. இந்த ராமன்கிற ஒரு கேரக்டர், அப்படி பிறந்த ஒரு மனிதன் எந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தன்னை பக்குவப்படுத்தி வளர்ந்தான் அப்படின்னா, படிக்கிற காலத்திலேயே நமக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க, சில குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாக பேசும், சில குழந்தைங்க ரொம்ப பக்குவமாக இருக்கும். படிப்புங்கிறது அடுத்தது, ரொம்ப பக்குவமாக இருக்குங்க. சில குழந்தைங்க ரொம்ப முதிர்ச்சியாக இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க வளரக்கூடிய சூழல். ராமன் ரொம்ப பக்குவப்பட்டு வளர்றதுக்கு காரணம் அவனுக்கு அமைந்த ஆசிரியர்கள். இப்போ வசிஷ்டர்கிட்ட குருகுலத்தில் போய் படிக்கிற ராமன் எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கிறான். அவர் படிக்கும்போதே அவன் ஒரு நல்ல மாணவன். நம்ம பசங்கள்கிட்ட அவன் நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னா அவங்க நடந்துக்கிறத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். முதல்ல அவன் வாங்குகிற மார்க்கை பார்க்க மாட்டோம். ஆசிரியர்களை பார்த்தா மரியாதை கொடுக்கறது, தவறாமல் வகுப்புக்கு வர்றது, ஒரு பணிவோடு பேசுறது, பண்போடு நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல மாணவனுக்கான இலக்கணம் அப்படின்னு வச்சுருப்போம். மாணவர்கள்னால் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று நல்ல மாணவர்கள்னால், ஒன்று அன்னம் மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பசு மாதிரின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அன்னம் என்ன செய்யும்னா, பாலில் தண்ணி கலந்துருந்தாலும் பால் தனியாக தண்ணீர் தனியாக பிரிக்க தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல மாணவன் என்பவன் எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்க்க தெரிந்தவனாக இருப்பான். பசு என்ன பண்ணுன்னா, நல்ல புல்லெல்லாம் சாப்பிடும், வைக்கோலில் சாப்பிடும். அது எதை சாப்பிட்டாலும் மனிதர்களுக்கு கொடுக்கறது உயர்வான பாலை கொடுக்கும். அப்போது இந்த நல்லதையெல்லாம் அவன் உள்வாங்கிக்கிட்டு நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய குணத்தோடு இருப்பவன் தலைமானாக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைமானாக்கனாக இருந்தவன் ராமன். அதனால தான் படிக்கும்போது அவன் ஒரு பெரிய இளவரசன் இல்லையா, தசரத சக்கரவர்த்தியினுடைய சாதாரண சின்ன ஒரு குறுநில மன்னன்லாம் இல்லை. சக்கரவர்த்தினா நிறைய நாடுகளுக்கு தலைவனாக, ஒரே தலைவனாக இருந்தவன். அவனுடைய பிள்ளைவன் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தவன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய அரசருடைய பிள்ளை அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்மள மாதிரி நம்ம சாலையில் நடக்க மாட்டாங்க, ரோட்டில் நடந்து போகிறது இருக்காது. அவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சைக்கிள்லேயோ 2 வீலர்லேயோ வரமாட்டாங்க. இருக்கிறதுலையே உயர்ந்த வாகனம் எதுவோ அதில் வருவாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய வாகனம்னா அரசர்கள் மட்டும் போகிறதுனா தேர்லேருந்து இறங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால்
இவன் குருகுலத்திலேருந்து வரும்போது நடந்து தான் வருவானாம். நடந்து வர்றதோட இல்லை, மக்களை பார்த்து மக்களோட ரொம்ப அந்யோன்யமாக பேச ஆரம்பிப்பானாமா. எதிர்வரும் அவர்களை, ஒரு அரசன், ஒரு பெரிய அரசனுடைய மகன், எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்த்தரு கருணையின் முகமலர் ஒளிர அப்படிங்கிறாரு கம்பர். எதிரில் வரக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சாதாரண குடிமக்கள் தான். குடிமக்களை பார்த்து சும்மா வார்த்தைக்காக பேசுறதில்ல, நான் நாளைக்கு தலைவனாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறதில்ல. முதிர்த்தரு கருணையின் முகமலர் ஒளிர, மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கருணை எல்லாம் முதிர்ந்து முகத்தில் வந்து ரொம்ப பிரியமாக. நம்ம எதிரில் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம், எல்லாருமே நல்லா நம்மளை நேருக்கு நேர் நல்லா பேசுவாங்க. ஆனால் எல்லா வார்த்தைகளுமே மனசுலேருந்து வர வார்த்தைகளாக இருக்குமா? மனசுக்குள்ளே அவங்கள திட்டுவாங்க, மனசுக்குள்ளே அவங்கள பற்றி பொறாமப்படுவாங்க, மனசுக்குள்ளே வேறு விதமாக கூட யோசிப்பாங்க. ஆனால் முகஸ்துதிக்காக சில வார்த்தைகள் பேசுவாங்க. மனசும் நல்லதாக இருந்தால் முகம் இன்னும் பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி ராமனுடைய மனசு எப்படின்னா முதிர்த்தரு கருணை, முழுக்க கருணையினுடைய வடிவம். அந்த கருணையின் வடிவம் முழுக்க முகத்தில் பிரகாசமாக தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி. யார்கிட்டனா சாதாரண மக்கள்கிட்ட. அவனுடைய உயரம் என்ன, சாதாரண மக்களுடைய இடம் என்ன, அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். அதோட பக்கத்தில் போய் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா. ஒரு ராஜா வீட்டு பையன் வந்து சாதாரணமான ஒரு ஆள்கிட்ட வந்து வீட்டில் நல்லா கேட்கவே வாய்ப்பு இருக்கா? நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நேற்றுக்கு சாதாரணமாக இருந்திருப்பான், இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான். நம்ம போனோன்னா தெரியாத மாதிரி நடந்து போவோம், கண்டு காணாமல் போவோம். காரணம் என்னென்னா இருக்கிற அந்தஸ்து கொஞ்சம் கூடி இருக்கும். பைக்கில் போனவன் காரில் போக ஆரம்பிச்சிருப்பான், இவ்வளோதான். ஆனால் மனிதர்களை பார்த்தா அவனுக்கு வேறு மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரியான பழக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் ராமன் சாதாரண எளிமையான மக்கள்கிட்ட போய் அப்படியே போய் ரொம்ப பாசத்தோடு போய் கேட்பானா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்பானா. எப்போனா மாணவனாக இருக்கும்போதே அப்படி ஒரு பக்குவத்தோடு வளர்ந்தவன். அடுத்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிட்டு போவார், தசரதன்ட்ட கெஞ்சி கேட்டு கூட்டிகிட்டு போவார். காட்டுக்கு அவங்க நடந்து போகிறாங்க. போகும்போது அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேசுகிற மாதிரி ஒரே ஒரு சொல் மட்டும் பேசுகிறார் ராமர். ஒரே ஒரு வார்த்தை கேட்குற மாதிரி தான் கம்பன் பதிவு செய்கிறார். நடந்து போயிட்டே இருக்காங்க, சுற்றி நல்ல சோலையாக இருக்குது, நல்ல அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்கள்லாம் பூத்து குலுங்கி இருக்கிற ஒரு பக்கம் அப்படியே வர 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 அப்படியே காடாக இருக்குது. என்னது இவனுக்கு புரியவே இல்லை இந்த இடம். யாவது ஈது அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான் ராமன் பேசுகிறான். யாவது ஈது, என்னது இது? ஒரு ரொம்ப அழகாக பச்சை வெளிக்கு நடுவில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட தூரம் கழித்து அப்படியே பாலைவனம் மாதிரி கருகி போயிருந்தா என்னது இது திடீர்னு இப்படி இருக்கேன்னு கேட்குற மாதிரி கேட்குறான். அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இது தாடகை என்கிற அரக்கியினுடைய வேலை. இந்த இடத்த ஒட்டு மொத்தமாக அவன் நாசமாக்கி வச்சிருக்கா. அவளால் இந்த காடு அடர்ந்திருந்த இந்த வனம்ங்கிறது பாலை வனமாக மாறி போச்சு. செழிப்பாக இருக்கிற வனம் வேற, பாலை வனம் வேற. இவன் பார்த்துட்டு கேட்குறான், இது எப்படி அப்படின்னு. பாலைவனமாக மாறி போச்சுன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல அந்த ராட்சசி வந்து நிற்கிறா, தாடகை. ராமன் முன்னாடி நிற்கிறா, ஒரு பக்கம் விஸ்வாமித்திரர், இன்னொரு பக்கம் லக்ஷ்மணன். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, உன்னுடைய அம்பை விடு அப்படின்னு. ஒரு நொடி யோசிக்கிறான் ராமன். ஏன்னா அவன் படித்தது, அவனுக்கு அவனுடைய குரு கற்றுக் கொடுத்தது, ஒரு பெண் மீது, எதிரிலே வந்து நிற்கிற பெண் மீது அம்பு எய்யக்கூடாது. அப்போது இவர் ஒரு நிமிஷம் அவன் நின்று பார்க்குறத பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ பெண்ணு யோசிக்கிறியா? பெண் இல்லை, அவ பேய். பெண்ணுக்கு என்ன குணம் இருக்கும் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு துயரத்தை கொடுக்காத குணம் பெண்ணுக்குண்டு. இப்படி ஒரு துயரத்தை, இந்த ஒட்டுமொத்தமான வனம் அழிவிற்கான ஒரு காரணமாக இருப்பவள் இந்த அரக்கி. அங்கே வந்து அவள் என்ன பண்ணுறான்னா, யாகத்தெல்லாம் அழிக்கிறா, இருக்கிற முனிவர்களுடைய தவத்தெல்லாம் கலைக்கிறா, எல்லாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறா. இவ பெண்ணாக இருப்பாளா? அவள் பெண் இல்லை, பேய்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் விஸ்வாமித்திரர். அந்த நேரத்தில்
ராமன் அந்த அம்பை விட்டு அழிக்கிறான். ஒரு கதை உண்டு. ஒரு காட்டில் விலங்குகள்லாம் பேசிக்கிச்சான். என்ன பேசிக்கிச்சுன்னா, நாமளும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கோம், மனுஷங்களும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்காங்க, நமக்கு தனித்தனியாக டேலண்டெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நம்மளும் நம்மளையும் ராஜா இருக்கான். சிங்கம் தான் ராஜா, கூர்மையாக பார்க்கறதுனா கழுகு, நன்றி உள்ளதாக இருக்கிறதுனா நாய், ரொம்ப அழகாக தோகையை விரிச்சா மயில். நம்மக்கிட்டையும் இல்லாததெல்லாம் இருக்கா? ஆனால் ஒரு மனுஷன் நினச்சா மட்டும் ஒரு நாட்டை காடாக மாத்திரம், காடாக இருந்தால் நாடாக மாத்திரம், எல்லா இடத்துலையும் அவனுக்கு தான் அந்தஸ்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் இதுகளுக்குள்ளேயே பேச்சு வந்துச்சான். இதுங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். இந்த விலங்குகள்லாம் சேர்ந்து கேட்டுச்சான் முனிவர்கிட்ட போய், எல்லாம் ஒன்று தானே உயிரினங்கள்லாம், எங்களை மாதிரி தானே மனுஷங்களும், ஏன் அவங்கள மட்டும் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உடனே முனிவர் சொன்னாராம், ஆமாம் உண்மைதான், பார்வைனா கழுகு பார்வை, கழுகுக்கு கூர்மையாக இருக்கும், அது மாதிரி பார்த்தா மனிதனுக்கு கழுகு பார்வைன்னு சொல்கிறோம். நாயினா நன்றி உணர்வு இருக்கும், மனிதர்களில் நன்றி உணர்வு எல்லாருக்கும் கிடையாது. ரொம்ப நன்றி உணர்வோடு யாராவது இருந்தால் அது நாய் குணம் அப்படின்னு, ஆனால் நாம் திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம், ஆனால் நன்றி உள்ளதுக்கு நாய்ன்னு சொல்கிறோம். ரொம்ப கம்பீரமாக ஒருத்தர் இருந்தால் அப்படியே பிடரியை சிலிர்த்துட்ருக்கிற சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். யானையாக இருந்தால் நல்ல, அது ஞாபக சக்தி அதிகம், அதனால் யானையினுடைய நினைவாற்றல்னு சொல்கிறோம். ஆனால் விலங்குகளுக்கு இல்லாத ஒரு பண்பு மனுஷனுக்கு உண்டு. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவனுக்கு அறிவு இருக்குது, கல்வி கற்றவனாக இருக்கான். இந்த கல்வியும் அறிவும் சேரும்போது உங்களெல்லாம் அவன் நீங்கள்லாம் அவன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அவன் மேலே நிற்பான். ஏன்னா அந்த கல்வியும் அறிவும் அவனுக்கு சேரும்போது ஒரு பெரிய அறிவினுடைய முதிர்ச்சி மனிதனுக்கு வந்துடும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னு. இந்த அறிவின் முதிர்ச்சியை ராமனுடைய சிறிய வயதிலேயே நாம் பார்க்க முடியுது. எங்கன்னா, விஸ்வாமித்திரர் அந்த அம்பை தாடகை மேலே எரியணும்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கிற ராமன், தன்னுடைய குரு சொன்ன அடுத்த நிமிஷம் நீ சொன்னது தான் வேதம் என்று. ஏன்னா தன்னுடைய குரு அப்படின்னா அறத்தின் வழியில் தான் நிற்க சொல்லுவார். அந்த குரு சொன்ன காரணத்தினால் உடனே அம்பு எடுத்து அந்த அரக்கியை அழிச்சிட்டதா நமக்கு ராமாயண கதை நகருகிறது. அப்படி ஒரு மாணவனாக, மகனாக எல்லாருக்குமே தெரியும், தசரதன் முதல் நாள் நீதான் ராஜா, நீதான் அரசன் அப்படின்னு சொல்கிறான். ஊரே கொண்டாடுது, அயோத்தி முழுக்க கோலாகலமாக கொண்டாடுது. தசரதன் ராமனை அந்த நாட்டுக்கு அரசனாக ஆக்குவதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட அதுதான முறை, ஒரு ஆலோசனை நடத்தணும்ல. தானாக நினச்ச உடனே பதவி கொடுக்க முடியாது, மந்திரி சபை கூட்டி ஆலோசனை நடத்தணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 பையங்க இருக்காங்க, ராமனுக்கு நான் ஒரு பதவி அரியணை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அயோத்திக்கு இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் கூட மறுக்காமல் எல்லாரும் உடனே சரின்ட்டாங்களாம். தசரதன் கேட்டாராம், யாருக்குமே எந்த சிந்தனையுமே வரலையா? வேண்டான்னு சொல்லவே தோணலையா? ஒருத்தர் கூட இல்லாமல் அடுத்த நிமிஷம் எல்லாருமே ராமன் வரட்டும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்களாம், ஒரு நாட்டுக்கு நல்ல நீர் வரும்போது யாராவது அந்த தண்ணியை வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஒரு விவசாயம் செழிப்பதற்கு தண்ணீர் வருது, நதி பெருக்கெடுத்து வருதுன்னா யாராவது அந்த நதியை வேணான்னு சொல்லுவாங்களா? ஒரு மக்கள் கூட்டத்தில் ஒரு படித்தவர்கள் உருவாகும் போது அது வேண்டான்னு சொல்லுவாங்களா? எதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதெல்லாம் ஒட்டுமொத்த வடிவமாக கொண்டிருக்கிற ராமன் நாங்கள் நினைக்கிறோம், அந்த ராமனுக்கு நீங்கள் அரியணை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கேட்குறீங்கன்னா கேட்குறதே எங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி முடிவு செய்து மக்களுக்கு அந்த செய்தி போய் மக்களெல்லாம் கொண்டாடின பிறகுதான் கைகேயி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல தமிழ் தாங்க அதெல்லாம். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தினுடைய அது கொண்டு போகிற போக்குங்கிறது வேற. ஆனால் கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமன் மனிதனாக பார்க்கப்படுறான். தொடக்கத்தில் இருந்து மனிதனாகத்தான் பார்க்கப்படுறான். ஒரு அசைவம் சாப்பிட்றவனா,
முதல் நாள் காட்டுக்கு போகும்போதே பல விலங்குகளை வேட்டையாடுறவனா இந்த மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு மனிதனாக பார்த்து தெய்வ நிலைக்கு உயர்வதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் கம்பனை பொறுத்த வரைக்கும் ராமன் தெய்வமாக படிக்கும்போதே ஒரு கடவுள் தானப்பா, அது ஒரு கடவுளுடைய அவதாரம் தானே, அப்படி தானே இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைத்தவன் கம்பன். அதனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் ராமன் எங்கெல்லாம் பேசுகிறோனோ அதெல்லாமே நம் சாதாரண மனித மனநிலையில இருந்து மேம்பட்ட மனநிலையில இருந்து சிந்திக்கிற இடத்திலே தான் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவர் பயன்படுத்துகிறார்.